வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். தாவேகாவோட அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து நமக்கு ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எத்தனை தடவை அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அவங்க இன்னும் முன்னேறி போய்கிட்டு இருக்கிறதுக்கான வழிகளில் தான் போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் நாளைக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டமாக இல்லை அது கேம்பெயினா அப்படின்னு தெரியல, பட் ஸ்டேஜ் போடாமல் ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன சார் நடக்க போகுது? முக்கியமான ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு பிறகு விஜய் வெளியே வந்து பேசுகிற ஒரு கூட்டம், அது ஒரு பொதுக்கூட்டம் தான் அது. ஏன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்தது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரங்குக்குள்ளே 2000 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு கூட்டம் அது. குறிப்பாக இவங்க ரோட் ஷோக்கு கேட்டிருந்தாங்க, நம்ம கூட போன வீடியோவில் பேசியிருந்தோம். ரோட் ஷோ கிடையாது அப்படின்ட்டு பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியே அதுக்கு தெரிவிச்சு, அங்கே இருக்கிற டிஜிபி சொல்லியாச்சு. வந்து பக்கத்து மாவட்டத்தில் தான் வந்துடுவாங்க. வந்து பாண்டிச்சேரி ஒரு சின்ன இடம், வந்து பொதுக்கூட்டத்துக்கு ஒன்றா அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. வந்து உப்பளம் துறைமுக பகுதியில் ஒரு பொதுக்கூட்டம் நாளைக்கு 10:30 12 மணி வரைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜயோடைய அந்த பிரச்சார வாகனம் கிளம்பிடுது. பிரச்சாரம் கிடையாது, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மேடை போடல, சேர்லாம் கிடையாது. ஒரு 5000 பேர் மட்டும் அனுமதி. இவர் வந்து அந்த வேனில் நின்று பேசுவார். ஸ்பீச்சு வந்து விஜய் மட்டும்தான் ஒன்லி ஒன் சோலோவா. அங்கேருந்து அவருடைய பிரச்சார பயணத்தை அல்லது வந்து மக்களை சந்திக்கிற ஒரு விஷயத்தை அங்கேருந்து தொடங்குறாரு, வந்து மீண்டும் தொடங்குறாரு. அதுக்கும் சில கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க. இந்த உப்பளம் பகுதி வந்து அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் நேற்று வெளியேற்றிட்டு அங்கே மண்ணை கொட்டி, அப்புறம் இந்த சுற்றுச்சுவர்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதெல்லாம் இடிஞ்சு போயிருக்குதுன்னு, கூட்டம் வந்து அனுமதிக்கப்படாதவர்கள் உள்ள வந்துட்டா என்ன ஆகுறதுன்னு அதுக்கு தான் தடுப்பு இவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதாண்டி பார்த்திங்கன்னா பக்கத்தில் எந்த அசம்பாவிதம் ஏற்படாதவனும் போலீஸும் பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய அந்த 2 நாளாகவே அந்த உப்பளம் பகுதி வந்து மூடி வச்சுருக்காங்க பொழுது. அதுங்க அங்கே மீன் பிடிக்க போகிற மீனவர்கள்லாம் கூட நேற்றுதோ இதெல்லாம் நாங்கள் வழக்கமாக போகிறது தாங்க வரது தாங்க, ஏங்க மூடி வச்சுருக்கீங்க இது அப்படிலாம் கேட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற மாவட்டமான விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் மாவட்டங்கள்லேருந்து ஆட்கள் வந்துடாத மாதிரி ஒரு கண்காணிப்பில் இருக்காங்க. வந்து தடுக்க முடியாது, அதுவும் ஒரு பக்கம் வந்து கண்காணிச்சிருக்காங்க. 5000 பேர் தான். 5000 பேருக்கான அழைப்புதழ்லையும் வந்து QR கோடு இருக்கும் வழக்கம் போல். என்ன பேச போகிறார் விஜய்? இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்போ அவர் வருவார், எந்த டைமுக்கு வந்து அந்த பிரச்சார வாகனத்தில் அந்த மேடையில் அவர் வந்து ஏறுவார், எவ்வளோ நேரத்தில் அந்த ஸ்பீச்சை முடிப்பார், எவ்வளோ பேர் இருப்பாங்க, தேவையில்லாத ஆட்கள் வெளியே அனுப்பப்படுவார்கள், இந்த மாதிரியான அவங்களும் வந்து நிபந்தனை வச்சுருக்காங்க. வந்து ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கரூர் சம்பவம் வந்து இந்திய அளவில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிடுச்சு. வந்து நீங்கள் நார்த்துலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கரூர் சம்பவத்தை தான் அவங்க சொல்கிறாங்களாம். வந்து கூட இந்த ஹைதராபாத்தில் நடந்த வாரணாசி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் கூட ராஜமௌலி ஓப்பனாகவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தாரு. கொஞ்சம் ஒழுக்கமாக வந்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடத்தலாம், இல்லைன்னா வந்து ஹைதராபாத் கமிஷனர் வந்து இதை தயவுதாட்சன் இல்லாத கேன்சல் பண்ணிடுவோன்றாரு அப்படின்னு அது ஒரு நல்ல பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. இனி வரும் காலத்தில் அது வந்து இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் கூட வெளியிட போகிறாங்க. வந்து இருக்கும். நாளைக்கு விஜயோட ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நாளைக்கு தெரிய ஆரம்பிக்கும். டிவிகே வந்து பாண்டிச்சேரியில் வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க இந்த பொதுக்கூட்டம் நடத்துறதை வச்சே நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம். அங்கே வந்து ஆல்ரெடி ரங்கசாமி அவர்கள் வந்து இப்போது சிஎம்மாக இருக்கார். அவர் வந்து விஜய் அவர்கள் கூட இணக்கமாக இருக்கிற மாதிரி எல்லாம் நிறைய டாக்ஸ் வந்தது. பட் அவர் வந்து பிஜேபி கூட இதில் இருக்கார், அலையன்ஸில் இருக்கார். அப்படி இருக்கும்போது இவங்க விஜய் அவர்கள் வந்து ரங்கசாமி அவர்கள் கூட சேர்ந்து பாண்டிச்சேரியில் நிற்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? டிவிக்கே வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணுமா? அது நிறைய வாய்ப்பு இருக்குது சைமன். சொல்ல மாதிரி காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறலாம் அப்படின்னு தான். வந்து இதுக்குள்ளேயே நீங்கள் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஓப்பனாக அறிவிக்க மாட்டாங்க. இது கூட செங்கோட்டையன் கிட்ட கூட கேட்டிருக்காங்க, காங்கிரஸ் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னா அது அவங்க நீங்கள் வந்து அங்கே தான் கேட்கணும். நீங்கள் நான் வந்து ஒரு பொறுப்பாளராக இங்கே வந்திருக்கிறேன், ஒரு நேஷ்னல் பார்ட்டி, பெரிய பார்ட்டி, வளர்கிற கட்சி, தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அதிகமான ஒரு கட்சி, ஏன் கூட்டணி வச்சுக்க கூடாதுன்னு அவங்க யோசிக்கக்கூடாது, அதை பேசுறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்காரு. இதே தான் வந்து ஒரு புதுச்சேரியில் ஒரு வளர்ந்துட்டு வர ஒரு கட்சி, விஜய்க்கு அங்கே ஒரு பெரிய ஆதரவு இருக்குது, தொண்டர்கள் இருக்காங்க, தாய்மார்களுடைய ஓட்டு இருக்குது அப்படின்போது ரங்கசாமியை கூட அது விரும்பலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்காரு, அங்கேருந்து வெளியே வந்து கூட விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நடக்கலாம். வந்து சார், தமிழ்நாட்டில் வந்து டிவிகேக்கு அந்த அளவுக்கு பெர்மிஷன்ஸ் கிடைக்கிறது இல்லை அப்படின்றது நமக்கே தெரியுது. ஏன்னா ஈரோட்டில் வந்து இப்போ பெர்மிஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க 75,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னதால அந்த இடத்த வந்து கொடுக்கல. பட் திரும்பவும் அவங்க வந்து வேறு இடத்த சூஸ் பண்ணி கொடுக்க போகிறதா ஒரு டாக் இருக்குது. ஆனால் பாண்டிச்சேரியில் 5,000 பேருக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து அந்த பெர்மிஷன் கிடைக்கிறதுல இன்னும் கொஞ்சம் சிக்கல் இருக்கோ? இல்லை, இன்னும் ஹைகோர்ட்டில் வழக்கு இருக்குது. சென்னை ஹைகோர்ட் வந்து பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே கோர்ட்டு தான். வந்து அதே வேளையில் வந்து அந்த கவர்மெண்ட் தனி கவர்மெண்ட் அப்படின்னாலும் வந்து ஓகே நாங்கள் அனுமதி கொடுக்குறோம், அதுக்கு நிபந்தனைகளோடு கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஈரோட்டோட வருகிற 16ஆம் தேதி
ஒரு 7 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஒரு இடம், தனியாருக்கு சொந்தமான இடம், செங்கோட்டையன் தான் சொல்லியிருக்காரு. அதில் வந்து பர்மிஷன் கேட்டிருந்தோன்னே எவ்வளோ பேர் வருவாங்கன்னு போது 75,000 பேர், இல்லை 75,000 பேர் இது தாங்காதுன்னு எஸ்பியை நேராக போயிட்டு அங்கே ஆய்வு பண்ணி வேறு ஏதாவது இடத்த சூஸ் பண்ணி கொடுங்கன்னு அதுக்கும் சொல்லியிருக்காரு செங்கோட்டை. வேறு இடத்தையும் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஈரோட்டில் ஒரு பெரிய கூட்டத்தை விஜய் வைத்து நடத்தாமல் விடமாட்டேன் அப்படின்ட்டு வந்து ஒரு பெரிய, எப்படி எம்ஜிஆருக்கு 70 காலகட்டங்களில் ஒரு பலத்தை காமிச்சு வருவார். அவருடைய அரசியல் அனுபவம், எத்தனை மீட்டிங், எத்தனை பொதுக்கூட்டம், எத்தனை மாநாடு, இதெல்லாம் பார்த்துட்டு வந்த ஒரு நபர் வந்து வரும்போது இந்த மேற்கு மண்டலம், இந்த கொங்கு மண்டலம் நம்முடைய பலத்தை என்ன காட்டணும் அப்படின்னு ஓப்பனாகவே ஒரு கட்சி தொண்டர்கிட்டே அவருடைய ஆதரவாளர்கிட்டே ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. ஓட்டு கேட்டு வராங்களா, வணக்கத்தை போடுங்க, வாக்கை வந்து விஜய்க்கு போடுங்க அப்படின்ற அளவுக்குலாம். அவர் என்ன சார் டிவிகேல சேர்ந்ததால அவரும் பஞ்சு டைலாக் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரா? இளைஞர்கள் உற்சாகப்படுத்தி ஆகணும்ல. இப்போ அவருக்கே ஒரு உற்சாகமாக இருக்கு இல்லைங்களா? ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே அவ்வளோ இளைஞர்கள் வந்து இது பண்ணுறாங்க, அங்கே போனோடனே கை தட்டுறாங்க, மகிழ்கிறாங்க. அவருக்கே சொல்கிறாரு வந்து, அதனால் வந்து அந்த கூட்டத்தை நடத்திய தீர்வுன்றாங்க. சொன்ன மாதிரி என்ன நிபந்தனைகளோ அந்த நிபந்தனைக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். அதே வேளையில் வந்து அதுக்கு நாங்கள் வந்து ஒத்துழைப்போம். கண்டிப்பாக விஜய் வந்து இங்கேருந்து ஒரு பயணத்தை அவர் தொடங்குவார். அது பிரச்சார பயணமாக இல்லாமல், ரோட் ஷோவாக இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டம் வந்து அது பிரம்மாண்டமான கூட்டமாக, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கொங்கு மண்டலமே அதிரக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கும். அதற்கான ஒரு டிசைன் வந்து செங்கோட்டையன் பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ அவருடைய ஸ்ட்ரென்த்து காமிக்கணும் இல்லையா? செங்கோட்டையன் எப்போ பார்த்தாலும் மீடியாவில் பற்றி இங்கே வந்த பிறகு தான் தெரியாத 2K கிட்ஸுக்கெல்லாம் செங்கோட்டையன் யாரும் கூகுளில் போய் சர்ச் பண்ணுற அளவுக்கு ஆயிருக்காப்புல. அப்போ நாம் காட்டணும் இல்லை, இங்கே நம்ம பவரை நம்ம காட்டம், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்கிட்டையும் செல்வி ஜெயலலிதா அம்மையார்கிட்டையும் காட்டிட்டோம். இப்போ விஜய் கிட்ட காட்டி அவர்கிட்ட ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கார். இன்றைய காலகட்டத்தில் அரசியல் பண்ணுறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா ஒரு பெரிய பவராக இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கணும் அப்படின்போது கண்டிப்பாக அந்த கூட்டம் இருக்கும். அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பர்மிஷன் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். திருப்பரங்குன்றம்ல ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் நடந்தது. 144 போட்டிருந்தாங்க. பட் அதுக்கு வந்து தாவேகா தரப்பிலிருந்து எந்த ஒரு ட்வீட்டும் கிடையாது, எந்த ஒரு அறிக்கையும் கிடையாது. சுத்தமாக அதை பற்றி மறந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நாளைக்கு அதை பற்றி விஜய் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்லை இத்தனை நாளாக இருந்த மாதிரியே தான் அமைதியாக அதையும் கடந்து போயிடுவாங்களா? மேபி ஒரு அறிக்கையை நீங்கள் வந்து பேசுறதை விட நீங்கள் அறிக்கை ரொம்ப சுலபமான விஷயம் இல்லைங்களா? நீங்கள் கொடுக்காதப்போ 2 விதமாக இருக்குது. வந்து அறிக்கை கொடுத்தா ஒன்று நீங்கள் சாதக பாதகமாக பேசி ஆகணும். வந்து அறிக்கை கொடுக்கலன்னா வந்து நீ மௌனமாக இருக்கு, நீங்கள் கேட்குற கேள்வி மாதிரி தான், மௌனமாக இருக்கிறீங்களேன்னு. சரி, மௌனமாக இருந்துட்டு போவோம். கொடுத்து ஏன் 2 தரப்புக்குமான ஒரு மாதிரி கான்ட்ரவர்சி ஆகுற ஒரு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும். கண்டிப்பாக. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பல பேர் அதுக்கு சம்மந்தமாக எதுவும் கருத்து சொல்ல இதுவாகலை. திரும்ப வந்து சில பேர்லாம் கூட நோ கமெண்ட்ஸ்ன்ற விஷயத்துக்கு போயிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த ஸ்பீச் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். வந்து நீங்கள் திரும்ப சொல்லும்பொழுது காஞ்சிபுரத்து மாவட்டத்தில் பேசுறது ரொம்ப அதிக நேரம் எடுத்து பேசினார் விஜய். ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது, ஸ்பீச்சும் நல்லா இருந்தது அப்படின்னு. ஏன்னா அவருடைய ஸ்பீச் எப்பவுமே ஒரு சாஃப்டாக போகிற இதுதான். இந்த சுற்றுப்பயணத்துக்கு தான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து அங்குள்ள பிரச்சனைகளை பேசினாப்புல. ஒருவேளை அவர் புதுச்சேரி அரசியல பேசுறாரா, தமிழர் எடுத்து பிரிக்க தேவையில்ல, நம்ம எல்லாம் ஒன்று தான் அது அப்படின்னு பொழுது உங்களை போலவே நானும் வந்து என்ன பேச போகிறான்ற ஒரு ஆர்வத்தோட இருக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடுனா பிரச்சனை இல்லை, நம்ம வந்து என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அவர் வந்து இதெல்லாம் பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கெஸ்ஸாவது பண்ணலாம். பட் பாண்டிச்சேரின்னும் போது அங்கே எதை பற்றி பேசுவார் அப்படின்றது பேசாம பொதுவான அரசியலாக கூட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று வந்து தருமபுரியில் டிவிகே சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. ஒரு மதுக்கடையை வந்து மூடணும் அப்படின்றதுக்காக. அந்த விஷயம் வந்து பெருசாச்சோ இல்லையோ, அதில் நடந்த ஒரு விஷயம் வந்து பெருசாச்சு. இவங்க வந்து ஆர்ப்பாட்டம்னு போனது எல்லாருமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அது நடக்கும்போது இந்த போலீஸ் தடுத்தவரை கடிச்சது வந்து எல்லாருமே எடுத்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டாங்க. அந்த ஆர்ப்பாட்டமே அப்படியே போயிடுச்சு. அதை பற்றியே யாருமே பேசல. இது பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்காங்க டிவிகே சார்பில். டிவிகேல இருந்து ஆர்ப்பாட்டம்னு வந்தால் முதல்ல இருக்கிற ஒருத்தரே வந்து போலீஸை கடிக்கிற அளவுக்கு எப்படி போவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து ஒரு நான் பார்த்தேன்னா வந்து அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது வந்து தெரியல. வந்து இது போக போக அது ஒரு பயிற்சி வைக்கணும். அவங்களுக்கு வந்து தேவைப்படும், ஒரு அனுபவம் தேவைப்படும். ரசிகர்கள் இப்போ தானே தொண்டர்களாக மாறி இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் அநாகரிகமான விஷயம். வந்து அது என்ன அவர் என்ன மனநிலை இருந்தார், அப்போ கூட கடிக்கிறதுன்ற விதம் என்னன்னு தெரியல. வந்து எல்லாரும் தள்ளுவாங்க, ஆமா தள்ளுவாங்க, இது பண்ணுவாங்க, முட்டி தள்ளுவாங்க, ரைட்டு, கையை கடிக்கிறாப்புல. நீங்க சொல்ற மாதிரி அந்த போராட்டமே அப்படியே நீர்த்து போய் இதை வந்து பெரிய அளவுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இன்னைக்கு வந்து பார்க்கும்பொழுது நீங்க செய்யற ஒரு சின்ன சின்ன தவறு கூட யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நிறைய பேர் மறந்துடுறாங்க. நம்மளை சுற்றி ஆயிரக்கணக்கான கேமரா இருக்குது,
சோசியல் மீடியா முழுக்க நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருந்த மறந்து அது மாதிரி வச்சு ஒரு இளைஞர் தான் நினைக்கிறேன் அந்த தம்பி. அது எதுக்கு கணிக்கிறாப்புறன்னு தெரியல. வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, வந்து இந்த மாதிரி போராட்டம் நடக்கும் பொழுதே வந்து இந்த மாதிரி ஆட்களை வெளியே அமைச்சிடணும். அதுக்கும் ஒரு மெச்சூரிட்டி வேணும் உங்களுக்கு. ஆமா, அதுக்கும் ஒரு பக்கம் வேணும். அந்த பக்கம் இல்லாததான் அது காட்டுது. வந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து டிவிகேல இணைஞ்சிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகள்ல இருந்திருக்காரு. இப்போ வந்து டிவிகேல இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு பேச்சாளர். அவரை வந்து டிவிகே யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா, இல்ல திரும்ப யங்ஸ்டர்ஸ் தான் நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போவோம்? அவர் வந்து நான் கட்சியில் பணியாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லலை. பேட்டிகள் பல பேட்டி கொடுத்துட்டு வராரு. வந்து எனக்கு வயசாகி போச்சு, நான் கட்சியில் போயிட்டு நான் எல்லா கட்சியிலும் இருந்துட்டு வந்தேன், நான் கட்சியில் போய் பணியாற்றலை, தேவைக்காவில் நான் ஒரு பேச்சாளராக வந்து நான் ஒரு அனல் தெரிக்கக்கூடிய ஒரு பேச்சாளராக ஒரு குமரி மாவட்டத்தில் ஒரு 17 வயதில் வந்து கல்லூரியில் படிக்கிற காலத்தில் வந்து நான் ஸ்டாப்பாக பல மணி நேரங்களில் பேச ஆரம்பித்து அப்படி என் பேச்சு துவங்கி எப்படி பாரதி வந்து எமக்கு தொழில் கவிதை அப்படின்னு சொன்னானோ எனக்கு தொழில் வந்து பேச்சு தான், அதை வச்சு நான் சம்பாரிச்சு ஓப்பனாகவே சொல்லிட்டார். ஆனால் தம்பிக்கிட்ட போய் கேட்டேன் நான், வெறும் பேச்சா மட்டும் இல்லாமல் கவியரங்கம் நடத்தலாமா, பட்டிமன்றம் நடத்தலாமா, நம்ம கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாமா அப்படின்னா நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கண்ணே, உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்ட்டார். இதை விட என்ன வேணும்? அவருக்கு வந்து பல லட்சம் பேர் பல கோடி பேர் ரசிகராக இருக்கும்போது நான் உங்கள் ஃபேன் அப்படின்னு சொன்னோடனே நான் மீட் செலுத்து போனேன் நான் அப்படின்னு. அது ஒரு பெரிய இதுவான விஷயம் தான். அதை விட ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற மாஸ் வந்து அவ்வளோ பெரிய மாஸ் இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து நான் உங்கள் ஃபேன் சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் அந்த இடத்துல வந்து அது நிகழ்ந்து ஐஸ் வைக்கிறதுக்காக இல்லை, நிகழ்ந்து சொன்னது. இந்த மாதிரியான பேச்சாளர்கள் வந்து ஒரு கட்சிக்கு அவசியம் தேவை. வந்து நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் அடுத்த தலைவர்கள் யாரும் தேவைக்காவில் பேசுறதுக்கானது இல்லைங்களா? வந்து நீங்கள் வந்து இவங்கெல்லாம் அனுபவம் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு நெருப்பு பேச்சுன்னுவாங்க நாஞ்சில் சம்பத்தோடைய பேச்சு வந்து அது திராவிட அரசியலை திமுகவை எதிர்த்து பேசுமா அப்படின் பொழுது தேவைப்பட்டால் சிலதை சுட்டி காட்டு பேசுவேன் நான். அது தவிர எல்லா மாநில மத்திய அரசு சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள்லாம் இருக்கும். வந்து ஒரு பெரும் இளைஞர் பட்டாலும் இந்த இளைஞர் பட்டாலும் ஒரு புது ரத்தத்தோடு உள்ளே இறங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம் இருந்தா என்ன, ஒரு கைடாக இருந்தா என்ன, பேசினா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். நீங்கள் சொல்கிற மாதிரி அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து. சார், ரீசெண்டாக வந்து விஜய் அவர்கள் ஒரு வெட்டிங்க்கு வந்து போயிருந்தாரு. அந்த விஷயம் வந்து நிறைய பேர் அதை எடுத்து ஒரே ட்ரோலாக பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை கான்ட்ரவர்சி கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க. இவர் மற்ற எங்கேயும் போக மாட்டேங்கிறாரு, ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா கிளம்பி போயிடுறாரு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து அவருடைய ரசிகர்கள் அவர் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் அட்டையர் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அவருக்கு வேஷ்டி சட்டை அப்படின்னு சொல்லியும் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ட்ரோல்ஸ் எல்லாம் எப்படி சார் டிவிக்கே சமாளிக்க போகிறாங்க? ஏன்னா இவர் வெளியவே போகாமலே இருக்க முடியாது, உள்ளேயும் இருக்க முடியாது. அந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து விஜய் அவர்கள் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காரு. தேவையான விஷயத்துக்கு வெளியே போகணும் அப்படின்றத தாண்டி இங்கே போனால் நம்மளை என்ன பேசுவாங்களோ அப்படின்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதை எப்படி சார் சமாளிக்க போகிறாங்க? இது வாழ்க்கைக்கு வந்து வெளியே போய் தான் ஆகணும். வந்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, நான் கூட அந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்தேன். வந்து நீங்கள் மற்ற பொதுக்கூட்டங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது இவங்க கூட வந்து பவுன்சர்ஸ் வராங்க, அப்புறமா வந்து அந்த இசட் பிரிவு பாதுகாப்பு படையினர் வராங்க, இங்கே வரும்போது நீங்கள் பாட்டு அசால்ட்டாக வரீங்க, இப்போ மட்டும் கூட்டம் சேரலையா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த திருமண விழா வந்து ப்ரொடியூசர் அம்மா கிரியேஷன் சிவாவுடைய மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஏறக்குறைய இண்டஸ்ட்ரி முழுக்க போயிருக்காங்க. ரொம்ப காலம் அவர் இண்டஸ்ட்ரியில் இருக்கார். அது இண்டஸ்ட்ரியில் நிறைய பிரச்சனை அப்படின்னா நிறைய உதவிலாம் செய்யக்கூடிய ஒரு நபர். வந்து கோட் படத்துக்கே அவர் தான் வந்து அந்த வெளிநாட்டு படப்பிடிப்புகள்லாம் நிறைய உதவிலாம் பண்ணியிருக்காருன்னு ஒரு சின்ன ரோல் கூட நடிச்சிருந்தாப்புல. வந்து அதான் தாண்டி இந்த கோட் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சு ஜனநாயகன் படத்தினுடைய பூஜை ஆரம்பித்த பிறகு கோட்டுன்னு ஒரு தங்கத்திலேயே மோதிரம் செஞ்சு விஜய் கையெல்லாம் பாட்டு மகிழ்ச்சியை கொண்டாடினவர் அவர். வந்து அது கூட சொன்னாங்க, ஜனநாயகன் படத்தில் இதை ஏரியா கேட்குறாரு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு ஒரு பெரிய வருகை தான் வந்து வந்திருந்தாப்புல, வந்து மீட் பண்ணாப்புல, பார்த்துட்டு போனாப்புல. இது ஒன்றும் பண்ண முடியாது. வந்து நீங்கள் இது விமர்சனம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். வந்து அதை தாண்டி சில விஷயங்களுக்கு விஜய் போய் தான் ஆகணும். வந்து உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வரீங்க அப்படின்னா ஒரு கட்சி சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் போய் தானே ஆகணும். வந்து ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அதுக்கு போய் ஆகணும். இது எப்படி பார்ப்பாங்கன்னா, இது நான் பொதுவாகவே பேசுகிறேன். வந்து இப்போ இதை கமர்ஷியலாக தான் பார்ப்பாங்க. இப்போ சினிமாக்காரர் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்காரு, உங்களுக்கு மோதிரம் போட்டார் கோட்டுன்னு, அதுக்காக நீங்கள் போனீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கும். உங்களுடைய அடிமட்ட தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை, அவனுடைய வீட்டு விசேஷத்திற்கு எம்ஜிஆர் அதை பண்ணுவார். அது விஜய் பண்ணி ஆகணும். அது நான் பொதுவாக சொல்கிறேன். ஒரே ஒரு சம்பவம், எம்ஜிஆருக்கு வந்து நூற்றுக்கணக்கான திருமண அழைப்பாளர்கள் வருமா, டிஃபால்ட்டாக ஒன்று எடுப்பாராம். வந்து எடுத்து அதில் வந்து உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நீங்கள் வாருங்கள் வாத்தியாரே தலைவரே அப்படின்னு போட்டுருந்தோம். அது ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியாகிடுச்சான் அவருக்கு. வந்து இந்த கல்யாணம் எங்கே நடக்குது பாருங்கள் அப்படின்னாப்புல. கோடம்பாக்கத்தில் ராம் தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன சந்துக்குள்ள ஒரு வீட்டில் நடந்துருக்குது.
அவர் யாருன்னா ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. அவர் எல்லாரும் அனுப்புற மாதிரி எப்போ உங்களுக்கு கடித போக்குவரத்துக்கு தானே. இது வந்து பிரபல சினிமா பத்திரிகையாளர் பேர், அவர் எழுதின பொம்மை சாரதி, அவர் எழுதின ஒரு விஷயம் வந்து. அப்போ என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர், கிளம்புங்க போலான்ட்டாராம். நீங்கள் முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரு தலைவர், இப்போ செல்ஃபோன் இருக்குது, இமெயில் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, எது வேணாலும் கிளம்பும் போது யாராவது ஒருத்தர் கூட சொல்லலாம். எம்ஜிஆர் வரப்போறாரு வந்து எதையுமே சொல்லாதீங்க, கிளம்புங்க அப்படின்னு. அந்த கோடம்பாக்கம் ராம் தியேட்டர் பக்கத்தில் ஒரு சின்ன சந்தில் திருமணம் நடந்துருக்கு, இவர் போயிட்டார் வந்து. அப்போ அந்த வீடு எப்படியாப்பட்ட ஒரு அலுவலகமாக இருக்கும் பாருங்க. கடைசி வரைக்கும் அந்த நபர் எம்ஜிஆர் தெய்வமாக நினைச்சு ஒரு கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்த ஒரு நபர். அப்படியேப்பட்ட ஒரு முதலமைச்சருங்க, ஒரு மாபெரும் தலைவன். அந்த சந்துக்குள்ள நாம வந்து போட்டது அந்த ஒரு வாசகம் அவர் பிடிச்சு போச்சு வந்து. அப்படி இருந்து அந்த மணமக்களை வாழ்த்துட்டு போனாரு. இந்த அளவுக்கு நீங்க விஜய் எடுக்கினாலும் உங்களை ஒரு கட்சி நிர்வாகி, கட்சியுடைய தொண்டர்கள் அவங்க விசேஷத்துக்கு அவங்க சம்மந்தப்பட்டதுக்கு போகணும் வந்து. இந்த மாதிரி விமர்சனத்தை தவிர்க்கிறதுக்கு நீங்க பெரிய இடம் தான் போவீங்க, சினிமாக்காரர்கள் தான் போவீங்க, சினிமாவிலே வந்து உயர்ந்த இடத்துல தான் போவீங்க அப்படின்னு கான்ட்ரவர்சி எல்லாம் ஒரு அரசியல் தளத்திற்குள், ஒரு பொது தளத்திற்குள் வந்த பிறகு அதை தவிர்க்கணும், இதை பண்ணியாகணும். ஓகே சார், நாளை சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.